நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்க நட்பு வட்டாரத்திலேயோ, இல்ல உங்க அலுவலகத்திலேயோ, இல்ல பொது இடத்துலயோ நீங்க பார்த்தீங்கன்னா, அருமையான ஆளா இருப்பாங்க. நல்ல ஒரு குடும்ப பின்னணியில் உள்ளவங்களா இருப்பாங்க. ஓரளவுக்கு வசதி உள்ளவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ளவங்களா கூட இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்க்குறப்ப, "ச்சே இவர மாரி நம்ம இருந்திருக்கலாம்." அப்படின்ட்டு நம்ம நெனச்சிட்ருப்போம். ஆனா, அந்த மாரி ஆளுகிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது மைண்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மைய வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் கம்பேரிசன் தான். மற்றவங்கள வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம ஒரு பெஸ்ட்டு ஷர்ட் போட்டிருப்போம். அந்த ஷர்ட் பிடிச்சி தான் நம்ம வந்து ஒரு கடையில் எடுத்திருப்போம். இருந்தாலும் மற்றவன் போடுற ஷர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு கம்பேரிசன் தான். அதே மாதிரி நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறதும் வந்து தப்பு தான். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி பேசுவோம். பக்கத்து வீட்டு சுரேஷ் வந்து 100 மார்க் எடுக்கிறான், எதிர்த்து வீட்டு ரமேஷ் வந்து 99 மார்க் எடுத்துட்டான், நீ ஏன் 80 மார்க் எடுத்து, இவன் 80 மார்க் எடுத்திருப்பான். ஆனால் இவனை 80 மார்க் எடுத்ததே தப்புன்னு சொல்லிட்டு அவனை கம்பேர் பண்ணி இவனை கம்பேர் பண்ணி சின்ன வயசில் இருக்கிற அந்த குழந்தைகிட்டே வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை வந்து கொடுக்குறதே பெற்றோர்கள் தான், நம்ம தான். ஸோ ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை வந்து சின்னதோ பெருசோ நம்ம அதை வளர்த்திக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மகிட்ட முதல்ல வேணும். அந்த கான்ஃபிடென்ஸை முதல்ல அளிக்கக்கூடிய கருவி என்னென்னா, மற்றவங்கள வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது தான். கம்பேரிசன் எப்போதுமே தப்பு. எப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னம்னா, நம்ம ஒரு லெவலில் ஓடிட்டுருக்கிறப்போ, நமக்கு மேலே ஓடிட்டுருக்கிற ஒரு ஆள் என்னென்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு ஓடிட்டுருக்கிறாரு, அது நம்மக்கிட்ட இல்லை, அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து வேணும். இது வந்து குட் கம்பேரிசன். இது ஒரு குட் ஆட்டிடியூடு. இந்த குட் ஆட்டிடியூட் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு கற்றுக்கணுங்கிற மனப்பான்மை கொடுக்கும். நம்மளை விட மேலே ஓடிட்டுருக்கிற ஆள் ஏதோ 1, 2 விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ணுறான், அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் ஓடியும் அந்த லெவலுக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலையை கம்பேரிசனில் கொண்டு வந்தோம்னா தான் அவங்ககிட்டருந்து இந்த டிப்ஸ்லாம் அவன் பண்ணுறான் போல் இருக்குது, அந்த டிப்ஸை நம்ம பண்ணலான்னு சொல்லி பண்ணி ஜெயிப்போம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் தான் வேணும். ஸோ பேட் கம்பேரிசன் வந்து எப்போதுமே என்ன பண்ணும், நம்மளோட மனநிலையும் நம்மளுடைய தைரியத்தையும், ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிற தைரியத்தையும் சுத்தமாக உடச்சி போடும். இதை வந்து கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆள்கள் சில பேர் இருப்பாங்க. சில பேர் அப்படியே படுகுழியில் அப்படியே உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலமையில் நீங்கள் எப்போதுமே தனிமையில் இருக்கிறத வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டீயை குடிச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு இருக்கிற மனநிலையை விட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்து ரைட்டோ ராங்கோ ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் ஜெயிப்பீங்க. நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.